1900களுக்குப் பிறகு ஈரான் எப்படி மாறியது? நவீன கால ஈரானின் முக்கிய மாற்றங்கள், சவால்கள், வளர்ச்சி எல்லாம் எளிமையாக சொல்கிறேன், போகலாம். 1900களின் ஆரம்பத்தில் ஈரானில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. இது நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றியது. 1920களில் புதிய ஆட்சி வந்தது. நாடு நவீனமானது. பள்ளிகள், ரயில்கள், தொழிற்சாலைகள் அதிகமானது. 1950 முதல் 1970கள் வரை எண்ணெய் பணத்தில் நாடு வேகமாக வளர்ந்தது. நகரங்கள் பெரிதாகின. பெண்கள் படித்தனர். வேலைவாய்ப்பு அதிகரித்தது. ஆனால் சிலர் மத வழிகாட்டுதல் குறைந்ததாக உணர்ந்தனர். 1979இல் பெரிய மாற்றம் நடந்தது. மக்கள் திரண்டனர். பழைய ஆட்சி முடிந்தது. இஸ்லாமிக் குடியரசு உருவானது. புதிய விதிகள் வந்தன. மதத் தலைவர்கள் நாட்டை வழிநடத்தினர். 1980களில் அண்டை நாட்டுடன் நீண்ட போர் நடந்தது. இது நாட்டை பெரிய அளவு பாதித்தது. ஆனால் ஈரான் தனியாக நின்றது. உள்நாட்டில் ஆயுதங்கள், உணவு, மருந்து தயாரிக்க கற்றுக்கொண்டது. தன்னிறைவு வளர்ந்தது. 1990களில் எண்ணெய் விலை உயர்ந்தது. பணம் வந்தது. ஆனால் வெளிநாடுகள் தடைகள் போட்டன. வர்த்தகம் குறைந்தது. ஆனாலும் ஈரான் உள்நாட்டில் தொழிற்சாலைகள் வளர்த்தது. கார் உற்பத்தி, மருந்து தயாரிப்பு, பெட்ரோகெமிக்கல் துறைகள் முன்னேறின. 2000களிலிருந்து இராணுவம் வலுப்படுத்தப்பட்டது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டன. அணுசக்தி திட்டம் தொடர்ந்தது. தடைகள் அதிகமானாலும் உள்நாட்டு தொழில்நுட்பம் வளர்ந்தது. தனியாக பொருட்கள் உற்பத்தி செய்யும் திறன் அதிகரித்தது. 2020களில் தடைகள், பிராந்திய பிரச்சனைகள், தாக்குதல்கள் வந்தன. எண்ணெய் உற்பத்தி சில சமயம் குறைந்தது. பொருளாதாரம் ஏற்ற இறக்கமானது. ஆனால் ஈரான் மீண்டும் எழுந்தது. எண்ணெய் உற்பத்தி மீண்டும் உயர்ந்தது. உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து வளர்ந்தது. இராணுவத்தில் ட்ரோன்கள், ஏவுகணைகள் இன்னும் வலுவானவை ஆயின. இன்று மார்ச் 2026இல் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பெரிய வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. இது பிப்ரவரி 28 அன்று தொடங்கியது. ஈரானின் உச்ச தலைவர் உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். ஈரான் பதிலடியாக இஸ்ரேல், அமெரிக்க தளங்கள், கடற்பகுதி நாடுகள், சவுதி அரேபியா, UAE போன்றவை மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. லெபனானில் ஹிஸ்புல்லா குழுவுடன் இணைந்து போர் விரிவடைந்துள்ளது. இரு தரப்பிலும் மக்கள் இழப்புகள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்கா இந்த போர் சில வாரங்கள் நீடிக்கலாம் என்று கூறியுள்ளது. பிராந்தியம் முழுவதும் பதற்றம் உச்சத்தில் உள்ளது.